வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு உதவியும் தீவிரவாதிகளுக்கான உதவியாகவே அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று குஜராத் மாநிலம் பூஜ் விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களிடையே பேசுகையில் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானிய ஆதரவுடன் கூடிய தீவிரவாதம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடுகளை உலக நாடுகளுக்கு எடுத்துக் கூறும் வகையில் அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடெல்லியில் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான பன்முகமை மையத்தை தொடக்கி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான அரசியல் மன உறுதிக்கும் உளவு ஏஜென்சிகளின் துல்லியமான தகவல்கள் மற்றும் முப்படைகளின் தாக்குதல் திறனுக்கும் சின்னமாகவே திகழ்வதாக அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள பொதுத் தேர்வு முடிவுகளின்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து தனியார் பள்ளிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.9% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் 96.86% உள்ளது. புதுச்சேரியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான திரு ஆர் செல்வம் தமது தொகுதிக்கு உட்பட்ட ஓடைவெளி, சின்னவீராம்பட்டினம், நோனாங்குப்பம், இடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டப் பணிகளை தொடக்கி வைத்தார். அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, ஏனாம், கடலோர ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகாவில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.